இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, புது வகையான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேல், ஹமாஸ் எங்கெங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிக்கானிசான் ட்ரோன்கள், ஹெர்மிஸ் ட்ரோன்கள் இது போல பயன்படுத்துவாங்க. அத லபக்குன்னு புடிச்சு அவங்களுக்கு ஏத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹமாஸ் அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்குது. இது எப்படி? அப்படின்னு போல சந்தேகமா இருக்கு. ஆக்சுவலா பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ஓகே. அதே இடத்துக்கு கொண்டு போய் ரிசர்ச், டெவலப்மெண்ட் எங்க ஃபெசிலிட்டியா இருக்குது காசால என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு அவங்களோட ட்ரோனையே ஹமாஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல இதை நம்ம நம்பிக்க வேண்டியதுதான். ஆனா இப்படி இருக்கும்போது இவங்க போய் எஜிப்ட் மேல வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. எஜிப்ட் வந்து அதிக அளவுல உதவுறாங்க காசாக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது இந்த பகுதியிலாம் அப்படிங்கிறது போல. ஆனா இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, சைடுல ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே வதந்தி தான், நம்பிட வேணாம். உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான் இது போல வீடியோக்கள்லாம் பகிரப்படுது. இதுல இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் அமெரிக்காவோட ஆயுதங்கள் தான். கள்ள சந்தையில எப்படி வந்து பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. வண்டி நிறைய ஆயுதங்களை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நின்னு பேசி எல்லாம் செக் பண்ணி ஒரு வெரிஃபையர் செக் பண்ணி பிட்காயின்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஆயுதத்தை தூக்கிட்டு போயிடலாம். இப்போதைக்கு இது யார் அந்த பர்ச்சேசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நடந்த இடம் எங்கன்னு சொல்றாங்கன்னா உக்ரைன்ல. பர்ச்சேசர் யாருன்னா ஹிஸ்புல்லா அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போதைக்கு இது ஹிஸ்புல்லாக்கு போயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னங்க ஹமாஸ்க்கு வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஹமாஸ் கூட நன்றி சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கு மேல இன்னும் சில வீடியோ பதிவுகளா இருந்தது. ரஷ்ய வீரர்களுக்கே வந்து இது போல உக்ரைனோட ஆளுங்க வந்து சேல் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் பலது இருக்கு. இதெல்லாம் நம்மளோட விழிப்புணர்வுக்காக தெரிஞ்சுக்கலாம். வதந்திகள் பாருங்க என்ன மாதிரி பேசுறாங்கன்னு. அது என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது. இது போல அடிச்சு விடுவாங்க வதந்திகள்னா நம்பிடாதீங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான் இது போல விஷயங்கள்லாம் நடக்குது, செய்திகள்லாம் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்த செய்திகளுக்கு போயிடலாம். ஏன்னா இஸ்ரேல் சொன்னதுனால தான் எனக்கு சந்தேகம் வந்தது. இதை காட்டுறேன். நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். அமெரிக்காவோட ஆயுதங்கள் ஹமாஸ் பயன்படுத்துறாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இப்போ வரைக்கும் நெருடல்கள் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம மெயினான விஷயத்துக்கு போயிடலாம். பிரான்ஸோட அல்டான்ற ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ரெகக்னைசேஷனோட இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. களத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல போட்டு போகுதா, அதுல பூட்டுன்னு இருக்கு, அது வந்து போட்டு. ஸோ போட்டு போகுதா, இல்ல நம்மளோட வீரர்கள் இருக்காங்களா, இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளா, டேங்கா, நம்மளோடதா எதிரியோடதா அப்படிங்கறதெல்லாம் வேரியேஷன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு போல ஏஐ வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த சிஸ்டம் வந்து ரிகானிசன் ட்ரோன்கள், எஃபிவி ட்ரோன்கள் இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. சமீபத்துல கூட ரஷ்யா இது போல டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். உக்ரைனும் டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதுவும் களத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுலாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு 7-8 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்சு இப்ப அது இம்ப்ளிமெண்டேஷனுக்காக போயிருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல பிரான்ஸ் முன்னோடியா இருக்கிறாங்க அப்படிங்கறதுல பார்க்க முடியுது. இப்போ இது போல விஷயங்கள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப களத்துல வந்து வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்கன்னா அந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புதுசா வர நபர்களுக்காக திரும்பி சொல்லிடுறேன். இப்ப களத்துல வந்து நம்மளோட வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்கன்னா எதிரில வந்து எத்தனை டிஸ்டன்ஸ்ல வந்து வீரர்கள் இருக்காங்க, எத்தனை வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்த, அது எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க எல்லாத்தையுமே மேல ஏதாவது ஒரு நியர்பை ட்ரோன் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்துக்கும். ஸோ பார்த்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எப்படி போய் சுத்தி வளைக்கலாம் என்ன ஏதுங்கலாம் அந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு சொல்லி கொடுக்கும். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனி கமாண்டர் முக்கியமான நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வீரர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ரெண்டாவது, இந்த ஏஐ வந்து தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நம்மளோட வீரர்களை விட எதிராளிகளோட வீரர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க, அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா பக்கத்துல ட்ரோன் இருக்கா, ஃபைட்டர் ஜெட் இருக்கா, ஏடிஜிஎம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி தாக்கலாம், ஆர்ட்லரிகளுக்கு எப்படி சொல்லலாம், மோட்டார்களுக்கு எப்படி சொல்லலாம், எந்த மாதிரி பண்ணலான்றது எல்லாமே கனெக்டடா இருக்கும். ஸோ இது போல ஏஐ ரெகக்னைசேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஹைடெக் வாருக்கு போகும்போது இது போல தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதுல வந்து பல நாடுகளும் இதுல போட்டி போட்டு வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்து இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்தது இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தெர்மைட் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து டிராகன் ட்ரோன் அப்படின்னு அன்பா அழைக்கப்படக்கூடிய ட்ரோன்கள் தான். இது திரும்பவும் உக்ரைன் பெருமளவுல பயன்படுத்துறாங்க. எதுக்கானா இந்த ட்ரென்ச் லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பதுங்கி இருக்கக்கூடிய வீரர்கள் டக் அவுட் இருக்கும். ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அதிகமான வீரர்கள் ஓய்வு எடுத்திருப்பாங்க. ஒரு ட்ரென்ச்ல நிறைய இடங்கள் இது போல இருக்கும். ஆனா சில இடங்கள்ல தான் உண்மையாலுமே டக் அவுட்டா இருக்கும். அதுல ஆயுதங்கள் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மேல தாக்குதல் பண்ணும். ஸோ அப்படி தாக்குதல் பண்ணோம்னா இது போல டிராகன் ட்ரோன்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது அழிவுகள் ஏற்படுத்த முடியும். இந்த எஃபிவி ட்ரோன்கள், குண்டுகளை போடக்கூடிய ட்ரோன்கள் நல்லா பெருமளவுல கை கொடுக்காது. ஏன்னா அதை சேஃபா தான் பண்ணியிருப்பாங்க, கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ இது போல செஞ்சிருக்கிறதுனால இந்த டிராகன் ட்ரோன்கள் போச்சு அப்படின்னா பெருமளவுல இழப்புகளை ஏற்படுத்த முடியுது. உக்ரைன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாறாதான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து இந்த ஏடிஜிஎம் லான்ச்சர் ட்ரோன்கள் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ நார்மலா இந்த எஃபிவி ட்ரோன்கள் இதெல்லாம் ஒரு நபரை தாக்குதல் பண்ணலாம்,
இல்ல ஒரு 4, 5 பேர் நடக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்துறதுக்காக கை, கால்ல ஏதோ சாறு காயம், ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்துறதுக்காக பண்ணலாம். ஷார்ப்னஸ் தாக்குதல் பண்றதுக்காக. ஆனா, இத ஏடிஜிஎம் வச்சு அடிச்சாங்க அப்படின்னா, அந்த டக் அவுட் கண்டிப்பா வந்து அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பதுங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ, அது மிக பெரும் இழப்புகள வந்து பார்த்தீங்கன்னா, எதிராளிகளுக்கு ஏற்படுத்தும். ஸோ 2 தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல மாறி, மாறி அவங்க தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப அடாப்ட் ஆயி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போல பல விஷயங்கள் யூஸ் பண்றதுக்கு இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல உதவியா இருக்கும். ஸோ இருக்கக்கூடிய டக் அவுட் வந்து எதிராளிகளோடது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, எதை யூஸ் பண்ணி அடிச்சோம்னா ஈஸியா அடிக்க முடியும். வீரர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறலாம் அந்த ஏஐ அனலைஸ் பண்ணி இது போல வேலையெல்லாம் செய்யும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த செய்திகளுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா தொழில்நுட்பம் எங்கேயோ வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா அவங்களோட ஏடிஜிஎம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது ட்ரோன்ல யூஸ் பண்ணி அடிக்கிறது வேற, அது வேற பதிவு. இது வந்து கார்னட் ஏடிஜிஎம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரிமோட்டா யூஸ் பண்றதுக்காக எப்படி நம்ம உக்ரைன் வந்து மிஷின் கன் எல்லாம் ரிமோட்ல மாத்திடுறாங்க. இதனால சில பொசிஷன்ஸ் எல்லாம் ரஷ்யா போய் இனிஷியலா பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஜிஎம்ஸ் வந்து ரிமோட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ரிமோட்டு, ஏஐ கண்ட்ரோல்டு, ஆட்டோமேட்டிக், ரோபாட்ஸ் இதுதான் களத்துல இருக்க போகுது அப்படிங்கிறது பெருமளவுல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 18 வயசு குறைக்கிறாங்க மொபைலைசேஷன் அப்படின்னா பெருமளவுல ஒரு வேவ் வந்து உக்ரைனால ரெடி பண்ண முடியும். அப்படி வரும்போது இழப்புகள் ஏற்படுத்தணும் அப்படின்னா ரோபாட்ஸ் அதுக்கு ஈக்குவலா, இல்லைன்னா ரஷ்ய தரப்பு வந்து மொபைல் யூஸ் பண்ணணும். இல்ல நார்த் கொரியால இருந்து பெருமளவுல வரணும். இல்ல தெற்கன்ஸ் நிறைய பேர் நிறைய நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அங்க இருந்துலாம் சப்போர்ட்டுக்கு ஆளுங்க வரணும். ஆப்பிரிக்கால இருந்து வருவாங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. ரஷ்யா பல நாடுகள் நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். அதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணணும்னா இது போல ரோபாட்ஸ் பெருமளவுல உதவியா இருக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்துல. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது மிக மிக அவசியம் அப்படிங்கிற போல சொன்னாங்க. இது களத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெருமளவுல கை கொடுக்குதுங்கிறாங்க. ஏன்னா இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பொசிஷன் செட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பகுதியில டேங்க் வந்ததுன்னா ரிமோட்டை யூஸ் பண்ணி இது போல ஏடிஜிஎம்ஸ் யூஸ் பண்ணி அடிச்சிட முடியும். தொலைவிலேயே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ஸை வந்து நிப்பாட்டிட முடியும். அது ரெண்டாவது இது போல ரிமோட்ல யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் கன் இது போல பொசிஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னா முன்னேறி வரக்கூடிய வீரர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப சிறுசா இருக்கும். ஒரு ஆபரேட்டர் வந்து அங்க இருக்கிறாருன்னா அந்த ஆபரேட்டர் எலிமினேட் பண்ணிட்டா சுடக்கூடிய விஷயங்கள் நிற்கும். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. அந்த மிஷினை வந்து கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணும். அது ரஷ்யாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா ஒரு மிஷின் கன் பொசிஷன் அடிக்கிறதுக்கு மினிமம் 20-30 எஃபிவி ட்ரோனா தேவைப்படும். அதுவும் கிளியரா அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியுமானா சந்தேகம் தான். அப்படிங்கிறது போலாம் பல வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திருப்போம். இந்த ஆத்விகாக்க ஸ்ட்ராங் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் உக்ரைன் வந்து பர்ஃபெக்டான பிளேஸ் வந்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையா மாறிடும் அஃபென்சிவ் ஆபரேஷன்ல ஈடுபடுறவங்களுக்கு. இது போல எல்லாமே இதுக்கு மேல ரிமோட்டா இருக்க போகுது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்துக்கு மேல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இருக்கிறாங்களே அவங்களோட மகுரா ட்ரோன்கள். இப்ப அந்த ட்ரோன்கள்ல இருந்து மிசைலை லாக் பண்ணி பறந்துட்டு இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரை தாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இதுல முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மகுரா ட்ரோன்கள்ல மிசைல்கள் இருக்கு. ஒருவேளை ரஷ்யாவோட ஏவேக்ஸ் எல்லாம் இது தாக்கி இருக்குமா அப்படிங்கிறது போல அந்த டைம்ல நம்ம சொல்லியிருப்போம். இது போல வந்து ட்ரோன்கள் வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கருங்கடல்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். கடல்ல எல்லாம் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது இது போல ட்ரோன்கள்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ட்ரோன்கள்லாம் போய் அங்கங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னா எல்லாம் சேட்டலைட்ல இருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டரி கன்சப்ஷன் தான் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி இந்த ட்ரோன்கள் இருக்கும். ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பேட்டரி யூட்டிலைசேஷன் இருக்குல்லையா அதை வந்து கம்மி பண்ணிட்டு சும்மா டெட் மோட்ல வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தேவைப்படும் போது ஆன் பண்ணாங்க அப்படின்னா இல்ல ஒரு 6 மணி நேரம் அந்த மாதிரி உலாத்திட்டு இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னா இல்ல ரஷ்யாவோட ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோ இது போல ஹெலிகாப்டரோ இல்ல ஏவாக்ஸோ ஏதோ தாழ்வா பறந்துட்டு இருக்கு அப்படின்னா இது போல மகுரா ட்ரோன்களை வச்சு குறி வச்சு அடிக்கும் போது இனிஷியலா அது வந்து தப்பிக்கிறதுங்கிறதே சிக்கலா போயிடும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் உக்ரைன் தரப்பு வந்து அவங்களும் அப்கிரேடேஷன் ஒரு சைட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேபி ட்ரோன்களை திரும்பவும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாட்டுக்கடத்துல இப்ப அது புதுசா திரும்ப ரஷ்யாவோட MA-8 ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிற கிளைம் வச்சிருக்காங்க. பொறுத்த வந்து பார்ப்போம் இதுக்கு கவுண்டர் மெஷரா ரஷ்ய தரப்பு வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இதே உக்ரைன் வந்து FPV கேரியர் அப்படிங்கிறது போல ஒரு ட்ரோன் வந்து உருவாக்கி இருக்காங்க. அது வந்து மகுரா ட்ரோன். இது வந்து FPV கேரியர். இந்த ட்ரோன்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து FPV ட்ரோன்கள் வச்சு FPV ட்ரோன்கள் ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இது வந்து டேக் ஆஃப் பண்ற மாதிரிலாம் இருக்கும். இதை நம்ம ரஷ்யாவோடதையும் பார்த்திருப்போம். இது போல ட்ரோன் இருக்கு அப்படின்னா FPV ட்ரோன்கள் ஆப்டிக்கல் ஃபைபர்லயும் கனெக்ட் ஆயிருக்கும். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வைஃபைல கனெக்ட் ஆகிற மாதிரி இல்ல இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இல்ல சேட்டலைட்ல கனெக்ட் ஆகிற மாதிரியும் ரேடியோ கனெக்ட் ஆகிற மாதிரி FPVகள்லாம் இருக்கும். ஸோ பல்வேறு ட்ரோன்கள் அது போல அந்த FPV ட்ரோன்கள் அந்த ட்ரோன்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரோன் டேக் ஆஃப் ஆச்சுன்னா அங்கிருந்து 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் வருது.
சோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால இழப்புகளை எதிரி பக்கத்திலேயே போய் நின்னு தெரியாம நம்மளால தாக்க முடியும். ஏன்னா ரிவர் அதிக அளவுல ஓடிட்டு இருக்கு இல்லையா உக்ரைன் ஃபுல்லாவே. சோ அந்த ஒரு சூழல்லையும் இந்த கருங்கடல்லையும் சரி இது போல டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு மிக முக்கியமா இது போல பயனுள்ளதா இருக்கு. இது ரஷ்யா யூஸ் பண்ணா உக்ரைன் யூஸ் பண்ணாங்க. இது வந்து உக்ரைனோடது. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இது மேல FPV ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்கி அழிச்சிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கும் போல வீடியோ பதிவுகள் வருது. ஆனா இது பார்க்கும்போது என்ஹான்ஸ்மெண்ட் அடுத்தடுத்து தெரிய வருது. மகரா ட்ரோன்ல இருந்து மிசைல் லான்ச் பண்றாங்க. FPV கேரியர்லாம் உருவாயிருச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போருங்கிறது டெக்னாலஜிக்கலி அடுத்த கட்ட வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த ட்ரோன்கள்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் வேணுமா இல்லையா? இப்ப அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல புதுசா ஜெர்மனோட ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இதுல ஒரு ட்ரோன் தான் இருக்கும். 300 கிலோமீட்டர் வேகத்துல 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த ட்ரோன்னால போக முடியும்ன்றாங்க. இன்கேஸ் அந்த ரேடியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரோன்கள் வருது அப்படிங்கும்போது இங்க இருந்து ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணும். இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பறந்துட்டு இருக்க ட்ரோனை ஹிட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடும். இதனால ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்றாங்க இல்லையா ரஷ்ய தரப்பு வந்து, இது பெருமளவுல கம்மியாகும். இதுவும் கை கொடுக்கும். மிசைல் லான்ச் பண்ணி தாக்கி அளிக்கிறதுலாம் அதிகமான செலவு. அதுக்கு பதிலா இது போல ராமிங் சிஸ்டம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ட்ரோன் ராமிங். ஸோ இது போல ரஷ்யா அப்படி குச்சி வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க. உக்ரைன் தரப்பு வந்து ஷார்ட் கன் யூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது போல இதுவும் ஒரு லேயர் முக்கியமான ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா எல்லா நேரமும் FPV ட்ரோன் வச்சு விளையாடிட்டு இருக்க முடியாது. ஸோ இது போல ஒரு ட்ரோன் சிஸ்டம் வச்சுட்டோம் அப்படின்னா இன்கேஸ் பறந்ததுன்னா ரேடார் இந்த ட்ரோன் ஆக்டிவேட் பண்ணி அந்த ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா தாக்குறதுக்காக செஞ்சிரும் இல்லையா. இது போல எல்லா விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடங்களையும் மேன் பவர் நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். இது போல ஏஐ யூஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா ரெகக்னைஸ் பண்ணதுக்கு. ஸோ பறந்துட்டு இருக்கிறது நம்மளோட ட்ரோனா எதிரியோட ட்ரோனா எல்லாத்தையுமே செக் பண்றதுக்கு அந்த ஏஐனால முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிவைஸ் வச்சிருப்பாங்க ஃபெண்டார் போர்டு டிவைஸ். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால பெருமளவில் ஏஐயோட இன்டகிரேட் செய்யும் போது இது அடுத்த கட்ட போருக்கு கொண்டு போய் விட்டணும். இது எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கிராப் பண்ணி எந்த சைடு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க இந்த போர்ல அப்படிங்கிறத பாத்துடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.